அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் நவம்பர் மாதம் என்னென்னா லங் கேன்சர், அதாவது நுரையீரல் புற்றுநோய் அவேர்னஸ் மந்த். எதுக்காகனா இந்தியாவில் இப்போதைக்கு நுரையீரல் புற்றுநோய் அதிகமாகி கொண்டு இருக்குது. என்ன தொந்தரவு இருக்குன்னா மெயினாக இருமல் குணமே ஆகாது, பர்சிஸ்டன்ட் காஃப், அது இல்லாமல் நெஞ்சு வலி, நெஞ்சு எரிச்சல், வீசிங் ப்ராப்ளம், மூச்சு கஷ்டமாக இருக்குது, அப்புறம் இருமுறப்ப ரத்தம் வருது, இதெல்லாம் தொந்தரவாக இருக்கும். காரணிகள் பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்மோக்கிங். இப்போ நான் ஸ்மோக்கர்ஸ் வருமா? கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. செகண்ட் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸ்போசர் டு ரேடியேஷன், கெமிக்கல்ஸ் கூட கேன்சர் வர சான்ஸ் இருக்குது. இப்போ தொந்தரவு சொல்லியாச்சு, காரணிகள் சொல்லியாச்சு. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிடி ஸ்கேன், பெரிய ஸ்கேன், சிடி ஸ்கேன் சொல்லுவாங்க, அதை இன்டர்வியூ எல்லாம். அதுவும் இல்லாமல் அது மட்டும் பார்த்தாது பெட் ஸ்கேன், பெரிய ஸ்கேனு, பெட் ஸ்கேனில் வேறு எங்கேயாவது பரவி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வரும்போது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இது இந்த ஸ்க்ரீனிங் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக. ஹை ரிஸ்க் பீப்புள், ஹை ரிஸ்க்னா ஸ்மோக்கர்ஸ். ஸோ எனிபடி ஸ்மோக்கிங் ஃபார் மோர் தென் 10 years 20 years இருக்க கைட்லைன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு லோ டோஸ் சிடி, நார்மலாக எக்ஸ்ரேல அவ்வளோவா தெரியாது. லோ டோஸ் சிடியில் லோ டோஸ் பிளைன் சீட்டில் ஏதாவது கட்டி இருக்கா, ஏதாவது லிம்ஃப் நோட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏர்லியாக கண்டுபிடிச்சா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 and 2 பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் மட்டுமே தீர்வு. அட்வான்ஸ் ஆக கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி அதெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏர்லி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்னா கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம். தேர்ட் ஸ்டேஜுக்கு 4th ஸ்டேஜுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, க்யூர் பண்ண முடியாது. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் தான் க்யூர் பண்ண முடியும். தேங்க்யூ.